தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, நாம் அனைவரும் எதிர்பார்த்ததை போல தம்பி நடிகர், அதாவது கூத்தாடி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் நேற்று நடந்து முடிந்திருக்கிறது. நாம் ஒரு கோரிக்கை வைத்தோம். யாருக்கு? நம்முடைய கூத்தாடி விஜய்க்கு. என்ன கோரிக்கை என்று சொன்னால், உண்மையிலே இந்த தமிழ் மொழி மீதும் தமிழ் தேசிய இனத்தின் மீதும் தமிழ் நாட்டின் மீதும் உங்களுக்கு அக்கறையும் பொறுப்பும் இருக்குமேயானால் இந்த முதல் பொதுக்குழு கூட்டத்திலே கட்சி கலைக்கப்படுகிறது, சமூக தொண்டு இயக்கமாக அது மாற்றப்படுகிறது. குறைந்தது ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு இந்த மொழிக்கும் இனத்திற்கும் நிலத்திற்கும் நாம் தொண்டு செய்வோம். திரைப்பட உலகத்திலிருந்து முற்றாக என்னை நான் விடுவித்து கொண்டு இந்த தொண்டு பணிகளிலே ஈடுபடுகிறேன் என்று அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த முதல் தமிழனும் நாம தான். முதல் கட்சியும் நம்முடைய தமிழ் தேச தன்னுரிமை கட்சி தான். அதே போல அகரத்தமிழர் கட்சி சார்பிலே நம்முடைய அன்பு மகள் குயிலை நாச்சியாரும் அதை வழிமொழிந்தார், இந்த கோரிக்கையை முன்வைத்தார். ஆனால் அதெல்லாம் அவர்களுடைய காதுகளின் அருகில் கூட போய் சேர்ந்திருக்காது. ஆனால் நேற்று இந்த ஆதவ் அர்ஜுன் அவர் எழுதி கொடுத்த அந்த திரைப்பட கதை உரையாடல் போல அவர் எழுதி கொடுத்த அந்த செய்தியை வைத்து தம்பி விஜய் பெரிய புரட்சியாளரை போல நேற்று வீர வசனங்களை பேசியிருக்கிறார். குறிப்பாக ஆளுகின்ற திராவிட மாடல் அரசின் மீதும் அவர்களுடைய குடும்ப வாரிசு பதவி ஆட்சியின் மீதும் மிக கடுமையாக வீரவசனத்தை பொழிந்திருக்கிறார். பார்க்கிற பொழுது அது என்ன சொல்றது, நகைச்சுவையாகவும் இருக்கிறது, வேடிக்கையாகவும் இருக்கிறது. சில நேரங்களிலே அவர் பேசுகிற பொழுது அங்கே குழுமி இருந்த அவருடைய சுவைஞர்கள், திரைப்பட ரசிகர்கள் எழுந்து நின்று ஆரவாரம் செய்து கைத்தட்டுகிற பொழுது பார்த்தா இளம் பிள்ளைகளா பூரா அந்த அது பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்தன், அர்ஜுன் ஆதவ் ஒரு பக்கம், புஸ்ஸி ஆனந்தன் ஒரு பக்கம், ஆந்திர மாநிலத்தை பிறப்பிடமாக கொண்ட அர்ஜுன் ஆதவ், புதுச்சேரியை பிறப்பிடமாக கொண்ட புஸ்ஸி ஆனந்தன், அந்த உறுப்பினர்களே பொதுக்குழுவுக்கு அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறைப்படி களப்பணியாற்றிய பொறுப்புகள் போட்டு அதில் சிறந்த களப்பணியாளர் யார் என்றாலும் தேர்வு செய்து பொதுக்குழு உறுப்பினர் அவர்கள் வரும்போது அந்த புஸ்ஸி ஆனந்தன் ஏ வா போ அப்படி இப்படியெல்லாம் அந்த காணொலிகள் வந்து நாம நேரில் போய் பார்க்கல. காணொலி வந்து ஒவ்வொருத்தரையும் நீ வா போ என்று அழைப்பது, உத்தரவிடுவது, கட்டளையிடுவது எல்லாம் பார்த்தா உண்மையிலே வேதனையாக இருந்தது. எப்பேற்பட்ட தமிழ்நாட்டு அரசியல்! நம்முடைய பெரும்பாட்டன் கப்பலோட்டிய தமிழன் அவர் பிறக்கும்போது கோடீஸ்வரராக இருந்து இந்திய துணைக்கண்டத்தின் விடுதலைக்காக எல்லாவற்றையும் இழந்து இறக்கும்போது ஒரு 100 பேர் கூட அவருடைய அந்த திருவுடலை சுமந்து செல்லக்கூடிய அளவுக்கு இல்லை என்கின்ற அந்த அளவுக்கு மாபெரும் ஆளுமைகளை, தலைவர்களை கப்பலோட்டிய தமிழர், தமிழ் தென்றல் தெரிவிக்கா, எத்தனை ஈக பெருங்குடி மக்கள், பெருந்தலைவர் காமராஜர், அதே போல் எத்தனையோ பேர் சொல்லிக்கொண்டே போகலாம். எப்பேற்பட்ட அரசியல் தலைவர்கள் இருந்து அரசியல் செய்து ஆளுமை செய்து தமிழ்நாட்டில் எந்த தமிழனும் இனி நினைத்து பார்க்க முடியாத உச்சத்தை, அந்த விடுதலை போராட்ட களம் தானே அவரை அடையாளப்படுத்தியது. அசைக்க முடியாத மாபெரும் தலைவராக இருந்த ஜவஹர்லால் நேருவுக்கே தலைவரான தமிழன் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜ். இந்த கூத்தாடி விஜய் 4 சொற்களை உதிர்த்தால் அதில் 3 சொற்கள் தமிழ் சொற்கள் இல்லை. தமிழக வெற்றி கழகம், அவருக்கு இனி தளபதி என்று யாரும் சொல்லக்கூடாதா? இந்த தெலுங்கர் ஆதவ் அர்ஜுனா சொல்லுகிறார், வெற்றி தலைவர், புரட்சி தலைவர்னு
K.A. கிருஷ்ணசாமி என்று அந்த காலத்திலே ஒருவர், 50 தலைவர்கள் ஒருவர் K.A. மதியழகன். அவருடைய தம்பி K.A. கிருஷ்ணசாமி. அப்பொழுது அவர் யார் என்று தெரியாது. ஆனால் தென்னகம் என்கின்ற ஒரு இதழை நடத்தினார். அவர்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய பிறகு இனிமேல் புரட்சி நடிகர் அல்ல, நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் என்று அறிவித்தார். அதே போல இந்த அர்ஜுன் ஆதவ் நேற்று இனிமேல் தளபதி அல்ல, வெற்றி தலைவர். வெக்கக்கேட அரசியல் நடந்து கொண்டிருக்கு. அதில் பேசியிருக்கிறார்கள், பல்வேறு தீர்மானங்கள் போட்டிருக்கிறார்கள். அதில் புஷி ஆனந்தன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னு யாரோ சோரட்டை ஏற்றி ஒட்டிட்டாங்க. அது இவரே தான் ஒட்டியிருப்பார். புஷி ஆனந்தன் தான் இந்த வேலையை செய்வார், நான் சொல்லலை. கூத்தாடி விஜயின் தந்தை சந்திரசேகர் சொல்லியிருக்கார். அவர் விஜய் வரும்போது இவர் எப்படியெல்லாம் நடிப்பார், அதை தனியாக ஒளிந்திருந்து காணொலி எடுப்பார். பிறகு அந்த காணொலியை விஜய்க்கு போட்டு காட்டுவார். நம்ம சொல்லலை, அவர் சொல்லுவார். சமூக வலைதளங்களை தட்டி பார்த்தா சந்திரசேகருடைய அந்த சொல்லெல்லாம் வரும், அவருடைய பேசுகிற அந்த காட்சியெல்லாம் வரும். ஆக புஷி ஆனந்தனே தன்னை, புதுச்சேரியை சார்ந்த புஷி ஆனந்தனை ஒரு பகடைக்காய் போல் இந்த நடிகர் விஜய் பயன்படுத்தி கொண்டு தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று யாரையாவது கூலிக்கு ஆளை பிடித்து சோரட்டி அடித்து ஒட்டி, பிறகு அதற்கும் எனக்கும் தொடர்பில்லை, அந்த மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு நான் ஒட்டவில்லை, எதிராளிகள் ஒட்டி விட்டார். யார் ஒட்டினா அதெல்லாம் அச்சகத்து பேர் இருக்குமே, கேட்ட சொல்லிட்டு போறாங்க. எந்த அச்சகத்தில் அச்சிடப்பட்டது, யார் ஒட்டுனா விசாரிக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் இதெல்லாம் ஒரு அந்த திரைப்பட காட்சிகளை போல வரக்கூடிய நாடக அரசியல். அந்த காலத்திலே நீண்ட பாரம்பரிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஊறி திளைத்து உண்மை நேர்மை வாய்மையுமான ஒரு தலைவராக இருந்த மக்கள் திலக மாக்கோர ஆட்சியே சிரிப்பா சிரிச்சது. அம்மையார் ஜெயலலிதா சிறைக்கே சென்றார், தண்டனையே வழங்கப்பட்டது. இன்னைக்கு 2000 கோடி ரூபாய். எனக்கு குடும்பம் இல்லை, மகள் இல்லை, மகன் இல்லை, யாருமே இல்லை, தமிழ்நாட்டு மக்களே என்னுடைய உறவுகள் என்றெல்லாம் பேசிய அம்மையார் ஜெயலலிதாவுக்கு 2000 கோடிக்கு எதுக்கு சொத்து? சட்டப்படி 2000 கோடி சொத்து பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்திலே தீர்ப்பாகி அந்த சொத்துக்களை நகைகளெல்லாம் இப்போ தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த வரலாற்று அடிப்படையில் பார்த்தா தீர்மானம், திராவிட மாடல் ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? ஒவ்வொரு திரைப்படத்திலையும் இந்த பெண் இனத்தை, இந்த தாய் குலத்தை இந்த நடிகர் விஜய் என்ன பாடுபடுத்தினார். அவருடைய தொடக்க கால படத்திலிருந்து எடுத்து பார்ப்போம், நிகழ்கால அண்மையில் வந்த படம் வரைக்கும் அந்த இளம் பெண்களோடு இவர் அடிக்கிற, அது என்ன சொல்றது, அந்த சொல்லே வாய்க்குள்ள வராது. அந்த அளவுக்கு இழிவுபடுத்தி ஏளனப்படுத்தி தமிழர்களுடைய அந்த தொன்மையான பண்பாடுகளை சீர்குலைத்து தவறான கலாச்சாரத்தை புகுத்தி நீங்களா தீர்மானம் போடுறீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். அந்த பெண்கள், இளம் பெண்கள் எப்படி வரிசையா வந்தாங்க, அந்த புஷி ஆனந்தன் எப்படி அவங்களை அந்த அரங்கத்துக்குள்ள அனுப்புனாங்க, இதெல்லாம் பார்க்கத்தானே செய்யறோம். அந்த காலத்தில் ஊடக வெளிச்சம் கிடையாது. இப்ப தும்மினாலும் ஊடக வெளிச்சம், தடுக்கி விழுந்தாலும் ஊடக வெளிச்சம், எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு அறிவியல் வளர்ச்சி. இந்த காலகட்டத்தில் மீண்டும் இந்த தமிழ் தேசிய இனத்தை இந்த திரைப்பட மாயைக்குள் சிக்க வைத்து, ஏற்கனவே இந்த பிறமொழியாளர்கள், அதில் தான் நம்முடைய தம்பி செந்தமிழர் சீமான் அழகாக சொல்லுவார், அவருக்கே உள்ள மொழி நடையில் சொல்லுவார், உடல் மொழியோடு சொல்லுவார், வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. அந்த முழக்கத்தில் தான், அந்த முழக்கத்தில் போன மயக்கத்தில் தான் நம்மெல்லாம் விழுந்தோம். வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. சரியான முழக்கம்தான், சரியான காலகட்டத்தில் தான் சீமான் முழங்கினார். அப்படி அந்த முழக்கத்தின் கீழே இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்கின்ற ஒரு அரசியலை முன்னெடுத்து போகிற பொழுது மீண்டும் ஒரு மடைமாற்றம் நடிகர் விஜயால். இதற்கும் தம்பி செந்தமிழன் சீமானே முதல் குற்றவாளி என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். கமலஹாசன் அரசியலுக்கு வந்தபோது, ரஜினிகாந்தன் வருவேன் என்று சொன்ன போது நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தீர்கள் சீமான்? அப்பொழுது கூட கேட்கிறார்கள், விஜய் வந்தால், விஜய் இல்லை எவர் வந்தாலும் அடிக்கிற அடியில திரை உலகத்திலிருந்து எவனும் இன்னும் கனவுன காண முடியாது என்று சொன்ன என் தம்பி செந்தமிழர் சீமான்
ஆற்றல் மறவர், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர். நீங்க தானே தேவையற்ற விளம்பரத்தை இந்த விஜய்க்கு பெற்று தந்து தொலைத்தீர்கள். இல்லையானால் கமலஹாசனுக்கு சொன்னதை போல, கமலஹாசன் வீட்டுக்கு போய் வாழ்த்துனீங்க, கடுமையை எதிர்த்த மாநில ஒருங்கிணைப்பாளர்னா உங்கள் கீழே இருந்து. அப்புறம் ரஜினிகாந்த் வந்தபோது நீங்கள் எழுப்பிய அந்த கண்டன முழக்கம், எதிர்ப்பு குரலை நடிகர் விஜய்க்கும், அதற்காக நீங்க அப்படி எதிர்ப்பு குரல் கொடுக்க கூடாது என்றுதான் இந்த விஜயை களத்தில், அரசியல் களத்திலே இறக்கிவிட்டு அகில இந்திய ஆளுமைகள் போட்டு கொடுத்த சதி திட்டம். அதற்கு சீமானே உடன்பட்டீங்களே, அந்த சதிக்குள் சிக்கிக் கொண்டீர்களே. என் தம்பி வருகிறார், அண்ணன் தனியாக சண்டை போடுகிறார். 2016ஆம் ஆண்டு திருச்சியில் நடந்த அந்த மாநாட்டுக்கு நிதி கேட்டு அனுப்பினீங்களே ஒரு 4 பேர். அவர்கிட்ட இதே நடிகர் விஜய் என்ன சொல்லி அனுப்பினார் என்கிட்ட சொன்னீங்களே தம்பி. அதை மறந்து விட்டு என்னோடு சண்டை போட வருகிறார், வரட்டும் விஜய் தமிழன் என்றெல்லாம் கூப்பாடு போட்டீங்க. கடைசியில ஒரே நாள்ல நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கேன், நடு சாலையில் அடிபட்டு சாக போறான். நீங்க இப்ப பாருங்க, 234 தொகுதியில் பேரம் பேசுவான். அர்ஜுன் யாதவ் அதுக்கு தான் உள்ள நுழைஞ்சிருக்காரு. புஷி ஆனந்தனுக்கும் அந்த இலக்கு தான் இருக்கு. அதே போல திரைப்படத்துல வசனம் எழுதி கொடுக்கிற மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறார். இன்றைக்கு அந்த 3 பேருமே முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிளை பொறுப்புக்கும், நகர பொறுப்பிற்கும், ஒன்றிய பொறுப்பிற்கும், மாவட்ட பொறுப்பிற்கும் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இவ்வளவு கொடுக்கணும். மாவட்ட செயலாளர் 15 லட்சம். இந்த சமூக வலைதளங்கள்ல பேசி போட்டு விடுறாங்க. கேட்டா தம்பி சீமான கேட்டா, கூட்டணி சேர்வீர்களா? நான் ஊழலை ஒழிக்க வந்தவன். யாரிடம் கூட்டணி சேர? நல்ல கேள்விதான். தம்பி விஜய் ஊழல் செய்யாதவரா? கருப்பு பணத்தை பதுக்காதவரா? எத்தனை முறை அவருடைய வீடு அமலாக்கத்துறையில் ஆய்வு செய்யப்பட்டது. சரி, அவருடைய திரைப்படம் வருகிறது, 200 ரூபாய் நுழைவுச்சீட்டு 2000 ரூபாய்க்கு விற்றதா இல்லையா? அப்படி விற்கப்படக்கூடாது என்று என்றைக்காவது நடிகர் விஜய் சொல்லியிருக்காரா? அல்லது இந்த புஷி ஆனந்த் சொல்லியிருக்காரா? அல்லது இந்த அர்ஜுனா ஆதவ் அதை கண்டிச்சு என்றைக்காவது போராட்டம் நடத்தியிருக்காரா? எதுவுமே இல்லை. பிறகு நீங்க அவர் எப்படி ஊழலை ஒழிக்க விஜய் வருவார்னு எப்படி சீமான் சொன்னாரு என்ற வினாவர். எனவே இந்த அரசியல் கூத்துகளை பார்க்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய பேரினம், சேர சோழ பாண்டிய வேந்தர்களின் வழிவந்த உலகத்தின் முதன் மொழிக்கு சொந்தக்காரர்கள், உலகத்தின் முதல் தேசிய இனத்திற்கு சொந்தமான தமிழ் தேசிய இனம், உலகத்தின் முழு முதல் தேசமான தமிழ் தேசத்தின் மண்ணின் மைந்தர்கள், மூவேந்தர் வழி வந்தவர்கள் இந்த அர்ஜுன் ஆதவிடமும் புஷி ஆனந்திடமும் இந்த கூத்தாடி விஜயிடமும் சிக்கி சேரலிகிற காட்சியை பார்க்கக்கூடிய கெடு வாய்ப்பு தம்பி சீமானால் நேர்ந்தது என்று குற்றம் சாட்டினால் மறுக்க முடியுமா? இன்றைக்கு உங்களுக்கு எதிராக, நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக 2026 எப்படி களமாடுவது என்று பீகாரை சேர்ந்த ஒரு கூலிப்படையை கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய புதிய வாக்காளர்களின் வாக்குகளை திசை திருப்புகிற வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது உண்மையிலே ஒரு எளிய தமிழனாக 45 ஆண்டு காலம் இந்த மொழிக்கும் இனத்திற்கும் நிலத்திற்கும் தன் வாழ்க்கையே இழந்து பாடுபட்டு அடிபட்டு மிதிப்பட்டு சிறைக்கு சென்று சித்தர்களை ஏற்ற ஒரு எளிய தமிழனால் வேதனையின் விளிம்பிலே நின்று உங்களிடத்திலே, உலகத் தமிழர்களிடத்திலே, தமிழ்நாட்டு மக்களிடத்திலே இந்த கருத்துக்களை பகிர்வதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். மாற்று வழி என்ன இருக்கிறது? 2 திராவிட அமைப்புகளுக்கு மாற்றாக அரசியல் மாற்றல்ல, அடிப்படை மாற்று என்ற முழக்கத்தின் அடிப்படையிலே இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற முழக்கத்தை முன்மொழிந்து அரசியலுக்கு வந்தோம் 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு. ஆனால் மீண்டும் ஒரு மடை மாற்றம், திசை திருப்பல், அதற்கு செந்தமிழர் சீமானே துணை போன இந்த கொடுமையெல்லாம் நினைத்து வேதனை வேதனை வேதனையில் வெந்து வெந்து ஒவ்வொரு நாளும் நொந்து கொண்டிருக்கிறோம். மாற்று வழி இருக்கிறதா என்று மீண்டும் சிந்திப்போம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்கின்ற நம்முடைய பேராசான்
திருவள்ளுவரின் வழியில் என்று மீண்டும் மீண்டும் முயற்சி என்கின்ற அந்த களத்திலே தமிழ் தேசிய களப்பணியாளர்களான தமிழ் தேசிய போராளிகளான தொடர்ந்து போராடுவோம், இறுதியில் வெல்வோம் என்கின்ற நம்பிக்கையோடு. ஏனென்று சொன்னால் நாடு இழந்தவன் கூட வாழ முடியும், நம்பிக்கை இழந்தவன் வாழ முடியாது. அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து களமாடுவோம். இந்த கூத்தாடி விஜயை புறந்தள்ளுவோம். 2026 படுதோல்வி என்கின்ற அந்த படுகுழியில் தமிழ்நாட்டு மக்கள் அவரையும் அவருடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தையும் தள்ளுவதன் மூலம் இந்த புஷி ஆனந்தன், இந்த அர்ஜுன் ஆதவ் போன்ற இந்த தமிழ் தேசிய அரசியலை மடைமாற்றக்கூடிய இந்த கயவர்களை வீழ்த்தி வாகை சூடுவோம் என்கின்ற கருத்தை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.